கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த அதிகால வேளையிலே அருமையான வெளிச்சங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு சகல நன்மைகளாலும் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டும். கர்த்தர் உங்களுடைய எல்லா வெறுமைகளையும் அவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த பொழுது கர்த்தர் அதை முழுமையாய் நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் சகலவற்றையும் நன்மையினால் நிரப்பினார். ஒழுங்கின்மையாய் இருந்த பூமியையும் வெறுமையாயிருந்த பூமியையும் கர்த்தர் அழகான செடி கொடிகளினாலும் பறவைகளினாலும் மிருகங்களினாலும் நீர்வாழ் ஜந்துக்களினாலும் அழகாய் நிரப்ப. உங்களை சுற்றி பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு அழகாய் எல்லாவற்றையும் நிறைவாய் வைத்திருக்கிறார். சத்துரு வெறுமையாக்க பார்க்கிறான், ஆனால் சகலவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதாவது வெறுமையாக இருக்கிறதா, இன்னும் இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலவெளியிலே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எபேசியர் 1:23 எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரீர பிரகாரமாய் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லா குறைவையும் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் குறைவான வெற்றிடங்களை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கானான் ஊருக்கு போனார். கல்யாணத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்துல அவர் போகும் பொழுதே பார்த்தார், 6 கற்சாடிகள் வாசலில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்சாடிகள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவைகள் பிரயோஜனமற்று யாரும் கவனிப்பாரற்று வெறுமையாய் கிடந்தது. ஆண்டவர் அதை பார்த்தார். இதை நான் நிரப்பி இதன் மூலமாய் நான் என்னுடைய மகிமையை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து கொண்டே உள்ளே போனார். போகும்பொழுது கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவானது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பானைகளிலே தான் தண்ணீரை நிரப்பச் சொன்னார். அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லி நாம் யோவான் 2 வாசிக்கிறோம். அந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட பின்பு அதை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். அதே போல் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை இருக்கலாம், ஆனால் வெறுமையான பாத்திரங்களை நல்ல குயவனாகி அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். நிரப்பப்பட்டவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் நாம் இன்றைக்கு ஒரு நிறைவை கேட்கிறோம்? நம்முடைய சுயநலத்துக்காக மாத்திரமல்ல. ஒருவேளை நாம் நிரப்பப்பட்டால் அந்த நிறைவு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைவான ஆவியானவர் நம்மை நிறைவான ஆவியினாலே நிரப்பும் பொழுது அந்த ஆவியினாலே நாம் அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வர அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை நமக்காக தான் வைத்திருக்கிறார், நம்மை நிரப்புவதற்காக வைத்திருக்கிறார். 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோபு 8:21 வாசிக்கிறோம். உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று யோபு 8:21 பார்க்கிறோம். யோபுவை சாத்தான் வெறுமையாக்கினான், ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். 10 பிள்ளைகளை கொன்றுவிட்டு வீட்டை நாசப்படுத்தி ஆடு மாடுகளை கொன்று எல்லாவற்றையும் வெறுமையாக்கி யோபுவை கொண்டு வந்து நடு தெருவில் விட்டுவிட்டான். ஆனாலும் கூட கர்த்தர் யோபை மறுபடியுமாய் நினைத்தார். யோபு எல்லா உபத்திரவங்களை சகித்த பிற்பாடு சோதித்த பின்பு அவர் சுத்த பொன்னாய் மாறினார். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், 8:21 நான் வாசிக்கிறோம், உம்முடைய வாயை நகைப்பினால் கர்த்தர் நிரப்புவார். இதே யோபு கஷ்டப்பட்ட அவரை கர்த்தர் அநேக நன்மையினால் நிரப்பினார். 10 பிள்ளைகள் இறந்தார்கள். அதே 10 பிள்ளைகளை திரும்பவும் கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாதபடிக்கு வெள்ளியும் தங்க காசுகளையும் கொடுத்து அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரிடத்தில் திரும்பி வந்தார்கள். அவருடைய உதடுகளை கர்த்தர் கம்பீரத்தினால் நிரப்பினார். ஆகவே யோபு வெறுமையானாலும் மறுபடியும் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருந்தார். அதே போல் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், நிறைவாய் வாழ்ந்திருக்கலாம், இப்பொழுது ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் மறுபடியும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் அவரிடத்தில் அநேக நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளினால் திரும்ப நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை பார்த்தோம். நாங்கள் பலவிதமான விக்கிர சாபங்களினால் நஷ்டப்பட்டு ஒரு குறைவுபட்ட பொழுது ஒன்றுமே இல்லாமல் பாஸ்டர் யஷ்வந்த்குமார் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் நஷ்டப்பட்டு ஒன்றுமில்லாத நிலைமையிலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு மறுபடியுமாய் பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஜனத்தை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், வீடு வாசலை ஏற்படுத்தினார், மக்கள் மத்தியிலே கனத்தை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் இன்றைக்கு நிறைவாய் வைத்திருக்க காரணம் என்ன? நிறைவான அவர் வரும்பொழுது குறைவானவைகள் எல்லாம்
மாறிப்போகும். ஆகவே தெய்வ மக்களே, இந்த நாளிலே நிறைவான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இடம் கொடுங்கள், ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். என்னையும் நிரப்பும் கர்த்தாவே என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு எது குறைவாக இருக்கிறதோ அதனால கர்த்தர் நிறைவாக்குவார். ஒருவேளை திருமணத்தினுடைய குறைவா, பண பிரச்சனையா, பிள்ளைகளுடைய அடங்காத்தனத்தினுடைய கிருபை பிரச்சனைகளா, எதுவானாலும் சரி, அதை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வாருங்கள். அதை கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னுமாய் கூட நாம் ரோமர் 15:13 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகச் செய்யவும் சந்தோஷம், சமாதானம் இவைகளாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி ரோமர் 15:13 நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தின் நிறைவை தருவார். நம்மளுடைய சந்தோஷத்தை பறிக்க பல நஷ்டங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் கர்த்தர் பரிபூரண சந்தோஷத்தை அவர் நமக்கு தருகிறார். அவருடைய வலது பார்சத்திலே பூரண சமாதானம் உண்டு, அவருடைய சமூகத்திலே பேரின்பம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உலகம் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உலகம் தராத சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே தருகிறார். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லி சங்கீதம் 4:7 நாம் வாசிக்கிறோம். ஆகவே சந்தோஷம் என்பது தேவன் தந்தால் மாத்திரம் கிடைக்கும். சமாதானம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். ஆகவே கர்த்தர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கணும் நீதிமொழிகள் 3:16 வாசிக்கிறோம். அவருடைய வலது கையிலே தீர்க்க ஆயுசும் அவருடைய இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது பயப்படாதிருங்கள். எந்த வியாதியும் உங்களை கொல்ல முடியாது, எந்த விதமான மனுஷருடைய பயமும் உங்களை கொல்ல முடியாது. ஒருவேளை யாராவது எதிராளிகள் உங்களை கொல்ல நினைத்தாலும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய கையிலே தீர்க்க ஆயுசு இருக்கிறது. அந்த தீர்க்க ஆயுசை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவருடைய இடது கையிலே செல்வம் இருக்கிறது. நமக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் அன்றன்றைக்கு வேண்டியதை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சந்ததிகள் பிழைக்கத்தக்கதாக செல்வத்தை கர்த்தர் பெருக்க அவர் பெரியவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு கனம், நமக்கு உலகத்திலே மனுஷர் மத்தியிலே நமக்கு கனம் உண்டாயிருக்கத்தக்கதாக நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர். தாவீதினுடைய தலையை உயர்த்தினவர், விளக்கை கொளுத்தினவர், ஆடுகளுக்கு பின்னே போன அவனை ஒரு பெரிய ராஜாவாக, தேவனுடைய மனுஷனாக கர்த்தர் அவருக்கு ஒரு கனத்தை கொடுத்தார். அதே போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சகல விதமான நிறைவையும், அது மட்டும் இல்லாதபடிக்கு உங்களுடைய வாயை கர்த்தர் நகைப்பினாலும் உங்கள் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எல்லா வெற்றிடங்களையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். இந்த காலைவெளியிலே இந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் மன நிறைவாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மன நிறைவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியான வாழ்வையும் கட்டளையிடுவாராக. இந்த நாளை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆரம்பியுங்கள். நிறைவான கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவாகிய தேவனே, சகலவற்றையும் சகலவற்றாலும் நிரப்புகிறவரே, அதற்காக எங்களுக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தீர். ஆண்டவரே, அவர் வந்து எல்லாவற்றையும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் வெற்றிடமாய் வெறுமையாய் ஆண்டவரே துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே உம்முடைய பெரிதான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த நாளில் ஒரு நிறைவான மன சமாதானத்தோடு கூட அவர்கள் தங்கள் வேலைகளை ஆரம்பிக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மக்களை ஆசீர்வதித்து உமக்கு எல்லா துதிகான மகிமை செலுத்தி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. ஆமேன்.